கருப்பு ஜூலைக்கு வயது 42 என்பதாகவே இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். ஜூலை மாதம் என்றால் பல்வேறு நினைவுகள் நமக்கு வரும். அந்த வகையிலும் கருப்பான அதனிடத்தில் 2 பக்கங்களை கொண்ட மாதமாக ஜூலை மாதம் இலங்கை அரசியல் வரலாற்றில் இருக்கிறது. இந்த நிலையில் தான் 1983 ஆண்டு ஜூலை மாதம் 23 முதல் சில வார காலம் இலங்கையின் பல பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. கருப்பு ஜூலை கலவரம் அல்லது 83 கலவரம் என இந்த கலவரத்தை இன்றும் இலங்கையர்கள் அடையாளப்படுத்தி வருகிறார்கள். திட்டமிட்ட வகையில் தமிழினத்தை அழிக்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளின் ஆரம்பமாக இந்த கருப்பு ஜூலை வன்முறையை நோக்கலாம் என்பதாக தமிழன் பத்திரிகை இவ்வாறு இது தொடர்பான செய்தினை கொண்டு வந்திருக்கிறது. கொழும்பு மற்றும் தென்பகுதிகளில் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமான வர்த்தக நிலையங்கள், வீடுகள், சொத்துக்கள் என அனைத்தையும் அழிக்கும் செயற்பாடாக இந்த வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்தது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று தமிழர்களை தேடி தேடி தாக்குதல் நடத்தியது மாத்திரமன்றி தமிழர்கள் இந்த வன்முறையில் கொலை செய்யப்பட்டார்கள். இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் தமிழ் மக்கள் மீது பல தடவைகள் தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் 1983 ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தமிழர்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தன. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இராணுவத்தினர் பயணித்த வாகனம் ஒன்றின் மீது தமிழீழ விடுதலை புலிகள் ஜூலை 23 இரவு 11:30 மணியளவில் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தில் 13 இராணுவ சிப்பாய்கள் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் தென்பகுதியில் உள்ள சிங்கள மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் முற்றுகை தாக்குதலும் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 13 இராணுவத்தினர் முதலில் உயிரிழந்ததோடு பின்னர் காயமடைந்த 2 இராணுவத்தினரும் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்திருந்தது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான தகவல்கள் மறுநாள் வெளியாகிய நிலையில் தென்பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்கள் மீது சிங்களவர்கள் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த இராணுவ சிப்பாய்களின் உடல்களை கொழும்பு பொருளை மயானத்தில் நல்லடக்கம் செய்ய அரசாங்கம் தீர்மானித்த நிலையில் பொருளை பகுதிக்கு உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் கொழும்பில் தாக்குதல் நடத்த வருகை தந்துள்ளதாக பொய் கருத்துக்கள் வெளியாகிய நிலையில் சிறிய அளவில் ஏற்பட்ட வன்முறை நாடு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே கொழும்பில் மாத்திரமன்றி மலையகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மீதும் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டன. இந்த வன்முறை சம்பவத்தினால் பல தமிழர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், பலர் எரியூட்டி கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்திருந்தார்கள். கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல்வாதிகளான தங்கதுரை, குட்டிமணி உள்ளிட்ட 53 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 1983 ஆண்டு தமிழர்கள் இலங்கையில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பின்னணியில் பெரும்பாலான தமிழர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார்கள். இலங்கையில் தமது சொத்துக்களை, சொந்தங்களை இழந்த பலர் இன்றும் வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள். தமிழின் அழிப்புக்கு இந்த வன்முறை முதல் வித்திட்டது என்பதை தமிழர்களின் கருத்து. இன்றும் தமிழர்கள் அதனை கூறி வருகிறார்கள் என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது.